மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த வழிபாடு விரைவில் நல்ல ஒரு வரன் அமைஞ்சு திருமணம் ரொம்ப சீக்கிரமாக நடந்துடுங்க. இது ஒரு ஐதீகம். இப்போவுமே இந்த வழிபாடு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முறைப்படி. அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு திருமணம் நல்ல வரன் அமைஞ்சு நடந்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். எவ்வளவோ பொண்ணு பார்த்துருப்போம், எவ்வளவோ மாப்பிள்ளை பார்த்துருப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஆனால் ஒன்றுமே கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருக்கீங்களா? இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் வழி வழியாக தொடர்ந்து பல வருடங்களாக பல நூற்றாண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த வழிபாடு பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த சந்நிதியில் மட்டும் இந்த வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுங்க. உங்களுக்கு திருமணம் கைகூடிடும். உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கிறதுக்குரிய வேலைகள் ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாகவே அது நடந்துருங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த வரணும் நல்ல வரணம் அமையுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல வரணம் அமையுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் அந்த கோவிலில் போய் இந்த வழிபாடு பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த வழிபாட்டுக்கு. இந்த வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பூஜா வீடியோஸ், தெய்வ வழிபாடுகள் நிறைய இருக்குங்க. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வழிபாடு நீங்கள் பண்ணுறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் உள்ளே நுழையும் போதே பாருங்கள், கிழக்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரெண்டு சைடுமே, வலது பக்கமும் இடது பக்கமும் கிழக்கு பார்த்து முருகனும் விநாயகரும் இருப்பாங்க. ரெண்டு சைடுமே இங்கேருந்து உள்ள ராஜகோபுரம் வழியாக நுழையிறீங்க இல்லையா, கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும் அந்த தெய்வங்கள். வரும்போது நீங்கள் அந்த விநாயகரை போயிட்டு நல்லா மனசார வணங்கிக்கோங்க. நான் தொடங்க போகிற இந்த காரியம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் முருகனையும் வணங்கிக்கோங்க. இந்த விநாயகர் வணங்கி முடிச்சோடனே உங்களோட குலதெய்வத்தெல்லாம் மனசார வணங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் உங்களோட இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த தெய்வத்தையும் நீங்கள் மனசார வணங்கிட்டு அடுத்து முருகனை வணங்கிக்கோங்க. வணங்கிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் தெப்பக்குளம் வருங்க. மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பக்குளம், தங்கத்தாமரை மிதக்கக்கூடிய தெப்பக்குளம் வரும். அந்த தெப்பக்குளத்தை தாண்டிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வலது பக்கமாக முக்குருணி விநாயகர் சந்நிதி இருக்குங்க. அங்கே போய் 2 விளக்கு, அகல் விளக்கு அங்கேயே விற்பாங்க. மீனாட்சி அம்மன் சந்நிதிக்கு எதிர்த்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே கற்பகிரகத்துக்கு எதிர்த்த மாதிரியே வெளியில் அந்த வரிசை நிற்கிறோம் இல்லையா, அதுக்கு வெளியில் அந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் விற்பாங்க விளக்கு டேபிள் போட்டு. அங்கே 2 அகல் விளக்கு வாங்கிட்டு போய் முக்குருணி விநாயகருக்கு ஏற்றி வச்சுருங்க. முக்குருணி விநாயகருக்கு ஏற்றி வச்சு நல்லா மனசார வணங்கிக்கோங்க. நீங்கள் எந்த வழிபாட்டுக்காக வந்திருக்கீங்களோ அந்த வழிபாட்டுக்காக நீங்கள் நல்லா விநாயகரை வணங்கிக்கோங்க. நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுமே ஒவ்வொரு விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அற்புதம் நிகழ்த்தக்கூடியதுங்க. போயிட்டு நீங்கள் முக்குருணி விநாயகரை வணங்கிட்டு ஒரு தூணில் இருக்கக்கூடிய தெய்வம் கூட ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு வாய்ந்தது. நிறைய அற்புதங்களை மக்களோட வாழ்க்கையில் நடத்தி வச்சுருக்குங்க. நாம் அப்படியே மீனாட்சி அம்மனுக்கு கும்பிட வந்துடலாம். மீனாட்சி அம்மன் சந்நிதிக்குள்ளே வந்துடலாம். உள்ளே போயிட்டு வரிசையில் நின்று நீங்கள் போயிட்டு சாமியை நல்லா கண்ணை திறந்து எப்போவுமே பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேரை நான் கோயிலுக்கு போகும்போது பார்க்குறேங்க. ஆனால் எல்லாருக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு சிலருக்கு சொல்லலாம், அங்கே ஒரு கூட்டமே நின்று சாமி கும்பிட்டுட்ருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும், சாஸ்திரப்படி உள்ள விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு கிடைக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு பதிவுமே போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன செய்வாங்க, தீபாராதனை காட்டும்போது இறுக்கி கண்ணை மூடிக்குவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு சாமி கும்பிடுவாங்க. நம்ம பல ஜென்மாக்கள் கடந்து வந்திருக்கோம். அதுவும் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தலையில் விதி எழுதியிருக்கோம். இந்த நிமிஷத்தில் இந்த நொடியில் நீ இந்த கோவிலில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலையில் நம்மளோட கர்மா எழுதியிருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணான நேரத்தை நம்ம வீணாக்கலாமா? தெய்வத்தை நல்லா கண்குளிர தரிசனம் பண்ணணுங்க. அந்த தெய்வ சந்நிதியில் போயிட்டு நிறைய பேர் பாருங்களேன், நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களோட அனுபவத்தில், கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. கண்ணை நல்லா திறந்து பார்த்து நல்லா சாமியை முழுசாக தரிசனம் பண்ணுங்க. அதுவும் தீபாராதனை சமயத்துலலாம் கண்ணை மூடவே கூடாதுங்க. நல்லா நீங்கள் வந்திருக்க வேண்டுதல், இந்த திருமணத்துக்காக வந்திருக்கீங்க இல்லையா,
அதுவும் போக இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த வேண்டுதல் எப்பாச்சும் நீங்கள் பெரிய வேண்டுதல் வைக்க போகிறீங்கன்னா அந்த ஒரு வேண்டுதல் மட்டும்தாங்க வைக்கணும். குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த வேண்டுதல் இந்த வேண்டுதல் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்களாக இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து இன்னொரு தடவை போய்க்கலாமே தவிர இந்த ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்களே இது உடனே நடக்கும். இந்த முறையில் நீங்கள் வேண்டுதல் பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் உடனே நடக்குங்க. ஒரே ஒரு வேண்டுதல், நீங்கள் இந்த திருமணத்துக்காக வந்திருக்கீங்க அதை மட்டும் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. நல்லா மனசார மீனாட்சி அம்மனை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கரெக்டாக தெற்கு பக்கம் பார்த்து நின்று கும்பிடுவாங்க. நம்ம அப்படி நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட தெய்வத்தை வந்துட்டு திரும்பி நம்ம அந்த தெய்வம் இருக்க முகத்தை பார்த்து கும்பிடணுமே தவிர தெற்கு பக்கமாக நேருக்கு நேராக நின்று கும்பிடக்கூடாது. நீங்கள் சைடாக நின்று தெய்வத்தை நல்லா ஒரு தரிசனம் பண்ணிக்கலாங்க. நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு சண்டிகேஸ்வரி இருப்பாங்க, சண்டிகேஸ்வரியை போய் அமைதியான முறையில் வணங்கிக்கோங்க. கைதட்டக்கூடாதுங்க. எப்போவுமே வந்து சண்டிகேஸ்வரரும் சண்டிகேஸ்வரியும் தியானத்தில் இருப்பாங்க, அவங்க தியானத்தை கலைக்கக்கூடாது. அதனால் பாருங்கள், கைகூப்பி வணங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க. முடிஞ்சால் மீனாட்சி அம்மனை அப்படியே ஒரு சுற்றிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு அங்கே சுற்றி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு சுவாமி சந்நிதிக்கு போயிருங்க. சுவாமி சந்நிதியில் போயிட்டு நல்லா சுவாமிகிட்ட மீனாட்சி அம்மன்ட்ட எப்படி நீங்கள் வழிபாடு பண்ணீங்களோ அதே மாதிரி சிவன் சந்நிதியில் போய், இங்கே இருக்கக்கூடிய சிவன் வந்து சுயம்பலிங்கமாக வந்தவருங்க. அதனால் வந்துட்டு சிவன் சந்நிதியில் போய் சிவனை நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க. வழிபாடு மனசார நீங்கள் எந்த காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு திருமண ஸ்தலங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்க, கட்டாயம் வந்துட்டு உங்களோட திருமணம் வந்துட்டு உங்கள் பிள்ளைங்களோட திருமணம் உடனே நடக்கும். அது நல்ல வாரிசுகள் பிறப்பாங்க. அந்த வாரிசுகள் வாழ்க்கையில் ஜெயன்னு இருப்பாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த அதிசயம் இது. சிவபெருமானை நல்லா வணங்கி முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்து நம்ம சண்டிகேஸ்வரர் இருக்கார் இல்லையா, அப்படியே சிவபெருமானை வணங்கி வெளியில் வந்தோடனே சண்டிகேஸ்வரர் வந்துட்டு சுவாமிக்கு இடது பக்கமாக இருப்பாங்க. அவங்களையும் வந்துட்டு நீங்கள் அங்கே சண்டிகேஸ்வரி வணங்குனீங்க இல்லையா மீனாட்சி அம்மன்ட்டு, அது மாதிரி வந்து நீங்கள் சண்டிகேஸ்வரரையும் அமைதியான முறையில் வணங்கிட்டு அடுத்து வந்துட்டு சுவாமியை வந்து சுற்றி வரணுங்க. சுவாமியை சுற்றி வந்துட்டு அங்கே வந்துட்டு எல்லாம் உள்ள சித்தர் சந்நிதி இருக்குங்க. அதாவது துர்க்கை அம்மன் இருப்பாங்க. துர்க்கை அம்மனுக்கு இடது பக்கமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நல்லா மனசார வணங்கிக்கணும். அங்கே அர்ச்சகர் கோயிலில் நீங்கள் எந்த இடத்துல அர்ச்சகரை பார்த்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்துட்டு இங்கே வந்து பூப்பந்தல் போடணும் அப்படின்னு சொன்னால் என்ன வழிமுறைன்னு சொல்லிட்டு நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே வந்துட்டு திருமணம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து பூப்பந்தல் போடணுமா இல்லை முன்னாடியே போடணுமா, ஒரு தடவை நீங்கள் பூப்பந்தல் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு திருமணம் கட்டாயம் வந்து நடக்குங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க திருமணம் முடிஞ்ச பின்னாடி போட்டுக்கலான்றாங்க, ஒரு சிலர் முன்னாடியே போடுன்றாங்க. அது நீங்கள் அங்கே அர்ச்சகர்கிட்ட நீங்கள் கேட்டுக்குங்க. அந்த எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதியில் வந்துட்டு பூப்பந்தல் போடுறது ஒரு முறைங்க. இந்த மாதிரி மல்லிகை பூவோ இல்லை எந்த பூவோ அந்த அர்ச்சகர்கிட்ட நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கோங்க. பந்தல் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் அந்த நிறைவேறின பின்னாடி போடுவாங்க, ஒரு சிலர் முன்னாடியே போடுவாங்க, திருமணம் முடிஞ்ச பின்னாடி போடுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு அங்கே அர்ச்சகர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா விவரமாக கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அந்த முறைப்படி நீங்கள் வந்துட்டு செய்யுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் முடிஞ்ச பின்னாடி தான் போடுறதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர்கிட்ட வந்துட்டு கேட்டப்போ சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இந்த முறை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே நல்லதுங்க. வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியார் இருப்பாங்க. சரஸ்வதி தேவியார் வந்துட்டு அந்த பக்கத்துலேயே இருப்பாங்க. அவனுக்குள்ளே கேட்டிங்கன்னா பெரிய சரஸ்வதி இருப்பாங்க. அவங்ககிட்டையும் போயிட்டு நல்ல வழிபாடு பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சீக்கிரம் உங்களுக்கு இந்த ஒரு முறை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டீங்க இல்லையா, உங்களுக்கு திருமண விஷயங்கள் கைகூட ஆரம்பிச்சிடும். அப்படி வழிபாடு பண்ண பின்னாடி நீங்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேங்க. நம்ம வந்துட்டு முக்குனி விநாயகர் சந்நிதியில் வந்துட்டு நம்ம விளக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனுக்கும் 2 அகல் விளக்கு அங்கே வந்துட்டு விளக்கு போடுறதுக்குன்னே ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி இடம் வச்சுருப்பாங்க. ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதில் தகர மாதிரி வச்சு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதுலேயே சுவாமிக்கு எதிர்த்த மாதிரியே ஒவ்வொரு இடத்துலையுமே போட்டிருப்பாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் 2 அகல் விளக்கு மீனாட்சி அம்மனுக்கு ஏற்றிட்டு அதுக்கு பின்னாடி கட்டாயம் வந்து சிவபெருமானுக்கும் வந்து 2 அகல் விளக்கு ஏற்றணுங்க. சிவபெருமானுக்கும் ஏற்றிட்டு இந்த எல்லாம் உள்ள சித்தருக்கும் 2 அகல் விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கும் 2 அகல் விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி சரஸ்வதி தேவியாருக்கும் 2 அகல் விளக்கு ஏற்றணும். மற்ற தெய்வங்களுக்கும் உங்களோட இஷ்டம் தாங்க. அகல் விளக்கு ஏற்றலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வழிபாடு பண்ணிவிட்டு எல்லா தெய்வங்களும் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கடைசியாக வந்து நவக்கிரகத்தை சுற்றிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து தெப்பக்குளத்து படிகளில் வந்துட்டு உட்காந்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் அமைதியான முறையில் நீங்கள் உட்காந்துட்டு
நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாங்க. கிளம்பி வந்த பின்னாடி பாருங்களேன், சரசரன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் முடிஞ்ச பின்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதாவது அர்ச்சனை பண்ணுறது, மாலை வாங்கி கொடுக்குறது சாமிக்கு, இதெல்லாம் வந்துட்டு உங்களோட சொந்த இஷ்டம்.